மேடம் மேடம் பொறுமை. எங்க இவ்வளவு வேகமா ஏறி வரீங்க? உங்களை பார்க்கதான் விஜய் சார். நானே கீழே வந்துட்டேன். கொஞ்ச நேரம் மேலேயே வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம் போலயே. சரி, தலையில் அடிப்பட்ட காயம் சரியாயிடுச்சா? அதே மாதிரி காலும் பரவாயில்லையா? வலி கொஞ்சம் லைட்டா இருக்குதான், ஆனா அது பிரச்சனை இல்லை. ஆமா, எங்க கிளம்பிட்டீங்க? வீட்லயே இருக்க போர் அடிக்குது வடிவு, அதான் கொஞ்சம் வெளியே அப்படி போயிட்டு வரலான்னு. என்னாச்சு? எதுக்கு இப்படி முறைக்கிற? ஒழுங்கா சரியே ஆகல, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க? ஹேய், கொஞ்சம் தான் வலிக்குது, லைட்டா தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்லயேவா இருக்க முடியும்? எவ்வளவு நேரத்துக்கு வீட்லயே இருக்குது? ரொம்ப கஷ்டம் வடிவு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, மேல போங்க. ஏய், மேலெல்லாம் போக முடியாதுடி. நீயும் வேணாவா கூட, ஒன்னா போலாம். உங்களையே போக கூடாதுன்னு சொல்றேன், இதுல நீங்க என்ன வேற கூப்பிடுறீங்க? அழகா இருக்க இன்னைக்கு, நிஜமா சூப்பர் கியூட்டா இருக்க. தயவு செஞ்சு முறைக்காத. முறைச்சா நல்லாவே இல்ல. பரவாயில்ல, நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க எங்கேயும் இன்னைக்கு போக கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். மேல போங்க. ஒரு ஏடியானா மேல போயிடுவேன் போல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏய் வடிவு, எதுக்குடி அழுகுற? பின்ன ஏன் அந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்றீங்க? ஹேய், நான் சும்மா சொன்னேன்டி. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஓ செல்லக்குட்டி இல்ல, அல்லாத கண்ணத்தோட. இல்ல வேண்டாம், போங்க. உங்களுக்கு என்ன, இப்ப வெளியே போகணும் தானே? போங்க, தாராளமா போங்க, நான் எதுவுமே கேட்கல. இல்லடி, ரூம்லயே அடைஞ்சிட்டு இருக்கிறது பைத்தியம் பிடிக்குது வடிவு. என்னால முடியல. சிவாவும் வரல, நீயும் வரல, போர் அடிக்குது. அதனால வெளியே கொஞ்சம் போகலாம், ஃப்ரெஷ் ஏர் வாங்கலான்னு தான் கிளம்புனேன். ஒரேடியா மேலே போயிடுவேன்னா சொல்றீங்க? சொன்னா போயிடுவேனா? இதெல்லாம் சும்மாடி, தெரியாம வார்த்தை வந்துடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் போய் அழுவக்கூடாது. விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. சரி சரி, கண்டிப்பா இதுக்கு மேலே நான் சொல்லவே மாட்டேன். தயவு செஞ்சு அழாத ப்ளீஸ். உனக்கு உண்மையா என்ன அவ்வளோ பிடிக்குமாடி? ம், பிடிக்கும். உங்களுக்கு என்ன, இப்போ வெளியே தானே போகிறோம், வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன். உனக்கே உங்க வீடு விட்டு இங்க வர தெரியும், இங்க இருந்து வீடுக்கு போக தெரியும், கடைக்கு போக தெரியும். இதுக்கு மேல பெருசா ரூட்டே தெரியாது. இந்த அம்மா என்ன கூப்பிட்டு போறாங்களாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. வரீங்களா இல்லையா இப்போ? ஐய, சிரிச்சு கூப்பிட்டாதான் வருவோம், என்ன வர மாட்டோம். போலாமா? இப்படி கூப்பிட்டா எப்படி வராம இருக்க முடியும்? சரி, இப்படி பைக்கா காரா? வாக். வாக்கா? டேய் என்னடி, எங்க கூட்டு போறதா இருக்க? மேலையா, பெட்ரூம்கா? இல்ல, வாங்க போலாம். எங்கேயாவது கடுப்பு எத்தனை மாதிரி கூப்பிட்டு போனேன்னு வச்சுக்கோ வடிவு, அவ்வளவுதான். உனக்கு முழி நோண்டிடுவேன். ஓ, நோண்டிடுவீங்க? ஏன் முள்ளிய நோண்டிடுவீங்க? வடிவே, என்னன்னு தெரில, இன்னைக்கு உன் ஃபேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குடி. ரொம்ப கியூட்டா இருக்க. ஏன்னு தெரில, பயங்கர க்ளோவா இருக்கே. என்ன, ஏதாவது ஸ்பெஷலா? எந்த ஸ்பெஷலும் இல்லையே. சிரிச்சுக்கிட்டே இருக்க, அதனால தான் போல. அழகு பொம்மை மாதிரி இருக்கு. என்னை யாரும் இந்த அளவுக்கு ரசிச்சதே இல்லை, என் பாட்டி கூட ரசிச்சதில்லை. நீங்க என்ன ரொம்ப ரசிக்கிறீங்க? இந்த உலகத்திலேயே உன்னை ரசிக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கிற ஒரே ஆள் யார் தெரியுமா? நான் மட்டும்தான். இல்லையே, என் மாமா கூட தான் என்ன ரசிப்பாரு. என்னை தாண்டி அவன் ரசிச்சாலும் அவன் கண்ணு இருக்காது. எதுக்கு கோவப்படுறீங்க? கோவப்படலையே. சரி, நான் போறேன், நீ பாரு வடிவ. விஜய் ஏன் கூட தானே வரேன்னு சொன்னீங்க? இல்ல வடிவ, நீ போ. நான் ஸ்ரேயா கூட போறேன். என்ன முறப்பு? ஸ்ரேயா கூட போறீங்களா? நேத்து தான் அவ்வளவு பெருசா பேசுனீங்க, இன்னைக்கு என்ன ஸ்ரேயா கூட போறேன்னு சொல்றீங்க? நீ தானே சொன்ன உங்க மாமா உங்களை ரொம்ப ரசிப்பாருன்னு. அவள் கூட நான் மாமா தான், அவ கூட என்ன ரொம்ப ரசிக்கிறான். அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணல அவ கூட. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இல்ல? விஜய், நீ தான் சொல்ல ஆரம்பிச்ச. இதுக்கு மேல நீ உங்க மாமா பத்தி பேசாத, நானும் ஸ்ரேயாவை பத்தி பேசல. டீலா? ஓகே, சரி வாங்க வெளியே போலாம். ஐய, சிரிச்சு கூப்பிட்டாதான் வருவேன், என்ன வரமாட்டேன். போலாமா? இப்படி கூப்பிட்டா எப்படி வராம இருக்க முடியும்? ஓகே போலாம், ஃபாலோ மீ. ஓகே ஓகே. ஐய, நேருது இங்க கூப்பிட்டு வந்திருக்க. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? இவ்வளோ அழகா பூவா இருக்கு, இலையா இருக்கு, காத்தடிக்குது, பீஸ்ஃபுல்லா இருக்கு. இதை விட்டுட்டு வெளியே போறீங்களா? அடியே, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுடி. என்ன விஜய், வீட்டுக்குள்ளேயே அழகா கார்டனை வச்சுட்டு வெளியே ரோட்ல டிராஃபிக்ல போகணும்னு சொல்றீங்க. எனக்கு எப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் நான் இங்கே தான் வருவேன், தெரியுமா? உனக்கு பிடிக்கிறது சரி சொல்லலாம், ஆனால் எனக்கு பிடிக்காதுடி. இவ்வளவு கலர்ஃபுல்லா பூக்கள் இருக்கு, இதெல்லாம் பாருங்க விஜய். நீ வேணா அதெல்லாம் பாரு, நான் உன்னை பாக்குறேன். சீ, போங்க. போயிடுவா. இல்ல இல்ல, இருங்க இருங்க, சும்மா தான் சொன்னேன்.
நீ பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு வேலை ஞாபகமும் இருக்க மாட்டேங்குது, எந்த ஞாபகமும் இருக்க மாட்டேங்குது. என் மண்டையிலையும் சரி என் இதயத்துலையும் சரி நீ மட்டும்தான் நினப்பில் இருக்க. அப்படியா? ஆமாம். விஜய் சார், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கவா? கேளுங்க. என்ன கேட்கணுமோ கேளுங்க மேடம். ஆனால் கோவப்படக்கூடாது. அப்போ ஏதோ கோவப்படுற மாதிரி கேட்க போற அப்படி தானே? இல்லை, சரி வேண்டாம் விடுங்க. இல்லை இல்லை, இவ்வளோ தூரம் கேட்க வந்துட்டல, கேளு. நீங்கள் என்ன விட்டுற மாட்டீங்கல்ல? உன் மனசுக்குள்ள இந்த கேள்வி இருக்கா? இல்லை, அம்மா அப்பாலாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குவாங்களா? என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா? ம். இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு தான், நீ எனக்கு தான், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இதே என்ன உன் மனசில் இருக்கா? ம். வாயை திறந்து சொல்லிச்சலாம். ம் இருக்கு. அப்புறம் என்ன, கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். சரியா? சரி, உங்கள் வீட்டில் ஈஸியாக ஒத்துப்பாங்களா? ம். ஏய், பாட்டி மட்டும் தானடி இருக்காங்க, ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாமே. மாமாவையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் கன்வின்ஸ் பண்ணணும்ல. ஓ, அவரு வேற இருக்காரா? ரைட்டு. நீ அதை பற்றி யோசிக்காத சொல்லும், கூலாரு, நான் பார்த்துக்கிறேன். ம். அதே மாதிரி ஸ்ரேயாக்கு அவங்க அம்மாக்கெல்லாம் பயப்படாத. அவங்க இந்த வீட்டில் இருக்காங்க, உங்கள் சொந்தக்காரங்க வேற, அப்போ நான் மரியாதை கொடுத்து நடக்கணும்ல. அப்படிலாம் இல்லை, அவங்க கெஸ்ட்டு, அவ்வளோதான். உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இறக்குறேன்னா அந்த இடத்துல பேசிடு, புரியுதா? ம். விஜய், உண்மையா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? ரொம்பலாம் பிடிக்காது, லைட்டாக தான் பிடிக்கும். ஏன் லைட்டாக தான் பிடிக்கும்? ஏன் ரொம்ப பிடிக்காது? ம். என்ன வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கார்டனுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? உங்க வீட்டு கார்டன் நீங்களே ரசிக்கிறேன்னா எப்படி? ஆமா, வண்டியில சுத்திட்டு வந்தாதான் நீ செமையா இருக்கும். அதை விட்டு இப்படி நடந்துட்டு வந்து பூவை பாருண்ணா. இந்த டோரா கண்ணா இருக்கவே தப்பிச்சா. வேற யாராச்சும் கூட்டு வந்து என்ன கார்டன்ல நிப்பாட்டி இருந்தாங்க, அவ்வளவுதான் அவங்க. அப்படியா? நான் ரொம்ப ஸ்பெஷலா? உனக்கு டவுட்லாம் வர இருக்கா? நீ தான் என்ன ஸ்பெஷலா எதுவும் நினைக்க மாட்டேன்னு நினைக்கிற முடிவு. ஸ்பெஷலா எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன பண்ணணும்? எனக்கு தெரியும்டி, ஆனா தெரிஞ்சுக்கிட்டே நடிப்பேன். நடி எவ்வளவு நாளைக்குன்னு பாப்போம். போங்க விஜய். சிவா கூட வச்சு கொஞ்சம் வெளியே போயிட்டு வர வடிவு, ப்ளீஸ் வடிவு. சரி போயிட்டு வாங்க. சே, கல்யாணம் ஆனவங்களே ரொம்ப பாவம். என்னது இது, பெர்மிஷன் கேட்டு வெளில போற மாதிரி இருக்கு. இப்பத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது சரி, போறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. உன் அழகு என்ன புட்டி இழுக்குது. இழுக்கும் இழுக்கும், போயிட்டு வாங்க. எரிச்சலாம், போயிட்டு வரேன். ம். வீட்டுக்கு போறப்ப நான் வேணா ட்ராப் பண்ணவா? அதெல்லாம் வேண்டாம், நானே தனியா போய்ப்பேன். சரிங்க மேடம், போயிட்டு கால் பண்ணுங்க. நீங்களும் ரொம்ப நேரம் வெளியே சுத்தாதீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. சரிங்க மேடம். வணக்கம் சம்மந்தி. ஓய் சின்ன பொண்ணு, இங்க பத்தியா? அவங்க சம்மந்தியும் தங்கச்சி தானே, ஆனா இங்க வந்து யாரையும் சம்மந்தின்னு கூப்பிட்டு இருக்காரு இந்த ஆளு. சரி, எதுக்கு நாலு முன்னாடி பல்ல காமிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்க? நம்மளாம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு என்ன பாடுபடுறோம் பாரு. இந்த அப்பா பிரீத்திக்கு 2வது வாட்டி கல்யாணம் பண்ண பாக்குறாரு. சரி தள்ளி நில்லுங்க, இப்படி எதுக்கு ஒட்டி உராஞ்சுக்கிட்டு நிக்கிறீங்க? தள்ளி போங்க. பொண்ணு கொடுப்பா, பொண்ணு பாப்போம். மாப்பிள்ளை பையன் கூட பறிச்சுட்டு போய் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஒருவேளை பிரீத்தி கல்யாணம் ஆனது இவனுக்கு தெரிஞ்சிருக்காதா? போய் சொல்லுங்க, எல்லாம் சரியா போயிடும். விக்ரமி பிரீத்தியும் அழகா நம்ம சேர்த்து வச்சிடலாம், போய் சொல்லுங்க. ஏற்கனவே என் புருஷன்கிட்ட அடி வாங்கிறது பத்தாதா, இதுல ஊராம்பட்டு புருஷன்கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு தெரியறதுக்கு. போடி. உஷாரா தான் இருக்கு 4 முடி. இருப்போம்ல, இருக்கிற நேரத்துல 4 முடியை மெயின்டைன் பண்ண முடியுது. நல்லா ஆலமர விழுதுகள் மாதிரி தொங்கிட்டு கிடக்குது கொஞ்சம் முன்னாடி. என் வயிற்றுக்கெல்லாம் உனக்கெல்லாம் முடியே இருக்காது, என்கிட்ட வந்து இதெல்லாம் பேச்சுக்கிட்டு இருக்கேன். சரோஜா, ஏமா சரோஜா எங்க போனா? வடை காப்பி எல்லாம் செய்யறதுக்கு போயிருக்கேங்க. என்ன பிரீத்தி அப்பா? செம்மந்தி, இவதான் என் பொண்ணு பிரீத்தி. என்னது இது, குதிரை வேலை போட்டுட்டு வந்திருக்கு, ஒரு பின்றதுக்கு தெரியாத? பாத்தியா சின்ன பொண்ணு, ஒரு குதிரை வேலை போட்டுட்டு வந்ததுக்கு இந்த கிழவி என்ன கிளி கிழிக்குது. மாமியார் காரினா இவதான் மாமியார் காரி. பாத்தியா, 2 பக்கமும் நல்ல ஹெட்ஃபோன்ஸ் மாட்டுற மாதிரி குண்டு குண்டா ஒரு ஜடையை போட்டு வந்துட்டு என்ன பேச்சு பேச்சுது. 4 முடி. ஏதாவது அறிவு இருக்கா? எதுக்கு ஏன் ஜடையை போட்டு இந்த அமுக்கு அமுக்குற? 4 முடி லூசு மாதிரி பண்றீங்க. இப்ப என்ன சொல்லி சமாளிப்பீங்க? பொம்பளே நீ, எதுக்கு போய் கொண்டையை போட்டு அமுத்துற? கொண்டை ரொம்ப அழகா இருக்கு, அதான் கொஞ்சம் லைட்டா தொட்டு பார்த்தேன். 4 முடி, ஏதாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? சாரி, என்ன முடி நல்லா இருக்கேன்னு தான் பார்த்தேன்.
ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? சம்மந்தி கிட்ட போய் இந்த விளையாட்டுல விளையாடாதீங்கம்மா. ஏன்னே பொண்ணு தானே பார்க்க வந்திருக்காங்க, அதுக்குள்ள சம்மந்தி சம்மந்தின்னு வாய் நிறைய கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களே. சம்மந்தி தான் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. பொண்ணை மட்டும் பார்த்துட்டோன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து தட்டை மாத்திர வேண்டியதான். பிரீத்திக்கு பிடிக்க வேண்டாமா அண்ணே? அதுதானே. முதல்ல உங்களை யாருமா கூப்பிட்டுதீங்க? சைலண்டா இருந்துருங்கம்மா. மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. நாலு முடிச்சிட போனே. மாப்பிள்ள வந்துட்ட. என்ன பிரீத்தி, இதெல்லாம் என்ன விளையாட்டா? என்ன ஆடிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல அண்ணி, மாப்பிள்ளைய பார்த்தோன்னு ஒரே குஷி ஆயிடுச்சு. அத ஒரு கெட்டி டேஞ்சு பரப்பாமச்சு. அமைதியா இருக்கிறதா இருங்கம்மா, இல்லைன்னா வீடை பார்த்து போங்க. நான் பாட்டிட்டு வீட்டை பார்த்துட்டு போயிட்டா உங்க வீட்டுல நடக்கிற கதை எப்படி எனக்கு தெரியும்? என்னன்னாலும் சரி, இடியே இடிச்சு என் தலை மேல விழுந்தாலும் சரி, இந்த வீட்டு கதை என்னன்னு கேட்காம நான் போக மாட்டேன். என்ன என்ன கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம பேசுனது இந்த கிளவி கேட்டுடுச்சோ? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கானே தெரியலையே. ஏதாவது ஒரு நல்ல காரியம் பொண்ணுக்கு நடக்கும்போது கரெக்டா வந்து கெடுத்துடுறான். யார் அந்த தம்பி? வேற யாரு? மாப்பிள்ள தான். என்னது மாப்பிள்ளையா? ஆமா கிளவி, மாப்பிள்ளை தான். என்னப்பா மாப்பிள்ளையாமே? அதுல எதுவும் இல்லம்மா. தம்பி யாருப்பா நீங்க? மருமக. டேய் எதுக்குடா இங்க வந்த? ஏன் மாமா கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? பிரீத்திக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி ஓகே, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க நடத்துங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுறாரு? அவருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமா? அதுக்கு பேர் தான் வெறுப்பு ஏத்ததுனால முடியும் திரும்பு. அது சரி, என்ன குடும்பம் இது? மாமனார் மருமகனை வெறுப்பேத்துறது, மருமக மாமனாரை வெறுப்பேத்துறது வேற குஜால்ஸா இருக்கும் போல. சரி மூடிட்டு திரும்புங்க. தேவரை பிடிச்சவ மருமகன்னா என்னன்னு கூட விளங்கலையப்பா. எப்படி என்னன்னு கொஞ்சம் சொல்றியா? பிரீத்தி எனக்கு முறை பொண்ணு. எங்க அம்மாவும் பிரீத்தி அவங்க அப்பாவும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி. சரி சரிப்பா. யாரு பக்கத்துல இருக்கிறவர் தான் மாப்பிள்ளையா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அறிமுகம் வேற. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலே சூப்பரா இருந்திருக்கும். என்ன ஜோடி பொருத்தமா இருக்கு. அப்படியே இந்த சூர்யா ஜோதிகா மாதிரி இருக்கு. மாண்டல தலப்பா மட்டும் கட்டினா போதுமே, உள்ள கொஞ்சம் மூளையா இருக்கணும். என்னத்த சொல்றது? பாத்தியா, நாலு முடியக்கா நமக்காக ரொம்ப பேசுறாங்க. அது உங்க அப்பாவே ரொம்பவே பேசுறாங்க. ஃபர்ஸ்ட்ல எங்க அப்பாவை யாராச்சும் பேசினா எனக்கே கொஞ்சம் கோவமா வரும் விக்ரம். ஆனா ஏன் தெரியல, இன்னைக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பா வருது. அப்போ என்ன யாராச்சும் பேசினாலும் நீ இப்படிதான் பண்ணுவியோ? சிரிச்சிட்டு இருப்பியா? தெரியலையே. ஏமா அப்படி சொல்ற? ஏன் அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்ற? ஏன் என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? அவன் நல்லா இல்லையா? மொற பையன்ல, அதனாலதான் சொன்னேன். வந்தோமா சைலண்டா நிந்தோமா பார்த்தோமான்னு போய்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஊராம்பட்டு கதையெல்லாம் போய் மூக்க நுழைக்க கூடாதுமா. சரிங்க பல்வெளி. நாலு முடி இல்ல அண்ணே, அழகா ரெண்டு பல்லு மட்டும் வெளியே தூங்கிக்கிட்டு இருக்கு, அதான் பல்வெளின்னு சொன்னேன். வேணா கோபப்பட்ட புல்வெளின்னு மாத்திக்கலாமா? ஏமா ஒரு பல்லு வச்சு கூடவாமா இந்த பேச்சு பேசுவேன்? இல்லைங்க பாட்டி, இந்த மாதிரி நான் யாருக்குமே பார்த்ததில்லை, முதல் முறையா பாக்குறேன். சி, என்ன பொம்பளைங்களோமா. நான் வர வேலையே இல்லை போல பிரீத்தி. நாலு முடியக்காவும் சின்ன பொண்ணாக்காவும் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க போல. இவங்க இருக்காங்க தெரிஞ்சுதான் நான் இந்த அளவுக்கு பயந்து இருக்க மாட்டேன் விக்ரம். அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃபன் தெரியுமா? உங்க அப்பா வேற தலப்பான்னு போட்டு தலையிலே அடிக்கிறாங்க. சரிப்பா, பொண்ணுகிட்ட கேளு பையனை பிடிச்சிருக்கானு. அதுல என் பொண்ணு என்ன மீறி எதுவுமே பண்ண மாட்டா சம்மந்தி. அவளுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் சீக்கிரம். மாமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. முதல்ல பொண்ணு வாயிலிருந்து வரட்டும், பிடிச்சிருக்கா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அவசரப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது மாமா. எனக்கு தெரியும்ப்பா என் பிள்ளைக்கு என்ன தேவை என்ன தேவையே இல்லைன்னு. நீ ரொம்ப அக்கறைப்படாத சரியா? ஏன் பாட்டி, நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? கல்யாணம் பண்ணிக்க போறவங்க யாரும் அவங்ககிட்ட கேட்கணும்ல.
பிடிச்சிருக்கா இல்லையான்னு. பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்ன, அதெல்லாம் கரெக்டாக இருக்காது இல்லை பாட்டி. கேளுங்க, நீங்களே கேளுங்க. முடிஞ்ச பொண்ணு பையனும் தனியாக பேசட்டும். நான் வேணா கூட துணைக்கு வேணா போகிறேன். அதெல்லாம் தேவையில்ல சம்மந்தி. அவ சரின்னு தான் சொல்லுவா. இருந்தாலும் பொண்ணு வாங்கி வந்து கேட்கறது ஒரு மன திருப்தி தானப்பா. நீங்க கேளுங்க. ஆமா ஆமா, இந்த காலத்து பொண்ணுங்கிட்ட நம்ம கேட்டு தான் ஆகணும். அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? தலைப்பா கட்டினவங்களுக்குலாம் தெரியுமா, இல்லை ஹெட்ஃபோன் மண்டை வச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியுமா? ஏய், நீ என்ன வந்ததுல இருந்து இதையே பேசிக்கிட்டு இருக்க? இல்லை 4 முடி பிரீத்திக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, அதை தான் சொல்லுது. கேளுங்க, கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. உங்ககிட்ட யாருமா சொன்னா பொண்ணு பார்க்க வராங்கன்னு? சரு ஜாக்கா தானே சொன்னாங்க. சரி நீ சொல்லு, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அடியே, எந்த மாப்பிள்ளைய சொல்ற? என் கண்ணுக்கு இங்க ஒரு மாப்பிள்ளை தான் தெரியுது. யார் இந்த மாப்பிள்ளை? அது அங்க இருக்கிற அவரா இல்ல உன் முன்னாடி ரொம்ப அழகா இருக்கிற இவரா? ரொம்ப அழகுதான். சரி சொல்லு, எந்த மாப்பிள்ளை? அந்த மாப்பிள்ளையை தான் பிடிச்சிருக்கு. சரி, அந்த மாப்பிள்ளை தானே பிடிச்சிருக்கு. அப்படி உங்க அப்பா கிட்ட சொல்லிடுமா? சொல்றேன். பிரீத்தி, பிரீத்தி சொல்லுமா, உனக்கு மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா. தைரியமா சொல்லுடி. இப்போ மட்டும் நீ சொல்லல, அப்புறம் எப்பயுமே நான் அவளை திரும்பி பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடும்டி. ஒழுங்கா சொல்லிட்டு பிரீத்தி. ஏய் சின்னப்புனி, என்ன இந்த பிரீத்தி? என் புருஷன் தான் எனக்கு வேணும், அவர் கூட தான் நான் போவேன்னு சொல்றதுக்கு என்ன? நீங்கள் உங்கள் புருஷன் கூட போவீங்களா? அவனை நம்பி ஒரு தடவை வந்ததுக்கு தான் இப்படி சீரழிஞ்சு போய் கிடக்குறேன். இன்னும் அவனை நம்பி நான் போவேன்னு எதிர்பார்க்கறியா? நோஞ்சான விக்ரமும் ஒண்ணு. என் புருஷன் என்னை போட்டு மிதிச்சே ஜாவடிப்பான். ஊர்ல எவன் சொன்னாலும் அதை நம்பிட்டு வந்து என்னைய போட்டு அடிப்பான். சரி, எங்க பாருங்க, அவ யாரை சொல்றன்னு பாப்போம். அவன் சர சக்கா உள்ள இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பாரு இந்த பிரீத்தியை இப்ப எல்லாரும் உட்காந்து அவளை வச்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏய் பிரீத்தி, உடனே உன் முடிவை சொல்லு. உனக்கு அந்த பாயும் புலி வேணுமா இல்லை இந்த செத்த எலி வேணுமா? யாருக்கும் பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சொல்லு. அடியே, என்ன பல்வெளி? என் பிள்ளைய பார்த்து செத்த எலின்னு சொல்ற? என் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை தான் சொல்ல முடியும். புரிஞ்சுதா பல்வெளி? 4 முடி உன்னைய மண்டையில போட்டா சரியா போயிடும். அவளுக்கு தான் விக்ரம பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டு இதுல சம்மந்தி சம்மந்தின்னு சொல்லிக்கிட்டே கிடக்குற? பார்த்து பேசுமா. ஆமால, நீயும் நானும் ஒரே ஐட்டு தான் இருக்கும். நான் எதுக்கு தலையை நிமித்தி வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்? இரு வரேன். இப்ப நல்லா பார்த்து தான் பேசுறேன். சொல்லு. சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. அம்மா, உங்க வீட்டை பார்த்து போங்கம்மா. நீங்க கொஞ்ச நேரம் சீலண்டா இருங்க அண்ணே. இங்க பாரு பல்வெளி, ஏற்கனவே விக்ரமுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா உனக்கு? அதனால நீ உங்க வீட்டை பார்த்து போ. என்னது, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. ஏன் நீ இதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வர மாட்டீங்களா? இந்த மாதிரி எத்தனை வீட்டுக்கு பிரச்சனையும் நான் தீர்க்கறது. அடுத்த வாட்டி உண்மையை சொல்லி கூப்பிட்டு வாங்க. இந்த மாதிரி போயெல்லாம் பேசுனா எனக்கு பிடிக்காது. இந்த 4 முடி அவ்வளோதான், ஒரு வழி பண்ணிடுவா போய் பேசுறவங்கள. புரிஞ்சுதா? இது உன் புருஷன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன் போ. அண்ணே, ஏன் புருஷன்கிட்ட போய் சொல்றது இருக்கட்டும், முதல்ல இந்த பல்வெளி புல்வெளி கிட்ட போய் சொல்லுங்க. உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், நல்லா கேட்டுக்க. அடுத்த வாட்டி பொண்ணு பார்க்க போறப்ப பூவு பழம் அந்த மாதிரி வாங்கிட்டு போ பொருள், சரியா? அதை விட்டு 2 பல்லு 2 பக்கம் 2 கண்டான போட்டுட்டு போவாங்களா லூசு? சரிதான் போடி. பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் போ உனக்கு. நீலாம் ஒரு பெரிய மனுஷனா? துப்பு கேட்டவன். 4 முடி சின்ன பொண்ணு, சொல்லுங்க அண்ணே. தயவு செஞ்சு என் குடும்ப விஷயத்துக்கு நீங்க வரவே வராதீங்கம்மா. உள்ள போ பிரீத்தி. மாமா, பொண்ணுகிட்ட மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்கவே இல்லையே. உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போலயே மாப்பிள்ளை எல்லாம் போனது. மாப்பிள்ளை எங்க போனாரு? இன்னும் இங்க தானே இருக்காரு. அப்பா, எனக்கு விக்ரம் தான் பிடிச்சிருக்கு. நான் அவர் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். சொன்னாலே ஒரு வார்த்தை தான், இது போல ஒரு வார்த்தைய தலப்பா கேட்கல முன்னாடிதான். அவ சொன்ன போதும் இங்க ஷாக்கு ஆனோ நாமோ. ச்சே, என்னம்மா பண்றீங்க? லலலா, லலா, நனனா, நனா. 2 பேரும் வெளியே போங்க. சரிங்க அண்ணே, அடுத்த வாட்டி பொண்ணு பார்க்குறப்ப தயவு செஞ்சு கூப்பிடுங்க. நான் வரேன், முன்னாடி நின்று நடத்தி தரேன், சரியா? ஆமா, நானும் வரேன், நடத்தி முடிச்சு கொடுத்துட்டு போவோம். என்ன சின்ன பொண்ணு? போங்கம்மா. பிரீத்தி, நீ நல்லா யோசிச்சு தெளிவா தான் பேசுறியா? ஆமாப்பா, நான் யோசிச்சு தெளிவாக தான் பேசுறேன்.
அவன் உன்னை நல்லா வச்சுக்க மாட்டாமா? இல்லைப்பா, நாங்கள் அவர் கூட இருந்திருக்கேன் ஒரே ரூமில். அவர் என்னை எப்படி பார்த்துக்கிட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் யாருக்குமே தெரியாத விஷயம் கூட எனக்கு தெரியும்ப்பா. நீங்கள் நினைக்கிற மாதிரி விக்ரம் ரொம்ப மோசமானவர்லாம் கிடையாது. அவர் நல்லவர் தான். நான் அவர் கூட தான் வாழலான் இருக்கேன்ப்பா. இதுக்கு ஒரு நாளும் நான் ஒத்துக்க மாட்டேம்மா. பின்னாடி இருந்து தாலி கட்டின ஒருத்தன் கூட எப்படிம்மா உன்னால வாழ முடியும்? மாமா, நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு புரியுது. நான் பின்னாடி இருந்து தாலி கட்டினதான் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பிரீத்தி எந்த இடத்துலயும் நான் கஷ்டப்படுத்தணும் துன்புறுத்தணும்னு நினைச்சதே கிடையாது. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன் விக்ரம், என் பொண்ணு வாழ்க்கையிலேருந்து போயிடு, முழுசா போயிடு. அப்பா, அவரே என்னை விட்டு போனாலும் நான் அவரை விட்டு போக மாட்டேன். எனக்கு அவர் வேணும். அவர் தான் உனக்கு வேணா, நீ எனக்கு பொண்ணு இல்லைம்மா. இப்போதைக்கு ஒத்துக்கிற மனநிலைமையில நான் இல்லை. பிரீத்தி, பிரீத்தி அல்லாத. அப்பா, என்ன அவர் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு போனாரு விக்ரம். எத்தனை நாளைக்கு சொல்ல போறாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. நீங்கள் நிம்மதியாக இரு. கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து ஒன்று கூப்பிட்டு போகிறேன், சரியா? இப்போ நீ என்னை கூட்டிட்டு போலையா? ம், இல்லை, கொஞ்ச நாள் ஆகட்டும். உங்கள் அப்பாவோட சம்மதத்தோடவே நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதுதான் நமக்கு நல்லது. ஆஃபீஸில் மீட் பண்ணுவோம், சரியா? அழக்கூடாது, சரி பார்க்கலாம். ம், அழுக்கக்கூடாது. நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், சரியா? ம். இன்னைக்கு நான் தான் வேணும் நீ சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரீத்தி. இதே மாதிரி எப்பவுமே எனக்காக இரு. ம். ஆனால் அப்பா விக்ரம் சரியாகிடுவார், சரி பண்ணிடலாம். 4 முடி அக்காவையும் சின்ன பொண்ணு அக்காவை மட்டும் ஒரு 2 நாளைக்கு வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு, சரியா? ம், சரி சொல்லிடுறேன். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ காய்ஸ், பாய்.